இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். கதிரு, அது நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்டா. அது இங்க வரைக்கும் வருது, ஆனா வெளியில வர மாட்டேங்குது. டேய் கூட்டு போடா, கடையில மானம் போனமா? இல்ல, நான் என்னமோ சொல்லலான்னு வந்தேன்ல. நீ கார்ல போய் ரெஸ்ட் எடு. போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் ஞாபகம் தான் சொல்லு. இப்போதைக்கு இந்த பூதத்தினால எந்த பிரச்சனையும் இல்லை. இது இப்படியே மறந்துடணும். வெட்டையா விழுவனாச்சி, இவனுக்கு எதுவுமே ஞாபகம் வரக்கூடாது. பாருங்க இந்த ஆளு, பொண்ணு கல்யாணத்துக்கு புடவை எடுக்க வந்திருக்கோம். எங்கேயோ போய் நல்லா குடிச்சு விழுந்து வாரி மூக்கு வாயில ரத்தமா வந்து நின்னு எப்படி உளறிட்டு இருக்காரு. எல்லாம் என் தலையெழுத்து. அவன் என்னமா நேத்து இன்னைக்கா பண்றான்? வழக்கமா பண்றது தானே, விடு. வழக்கமா பண்றதா? இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படியே பண்ணிட்டு இருப்பாரு? சரி சரி கிளம்பலாமா? உன்கிட்ட ஏதோ சொல்லணும் தான் உன்னை தேடி அலைஞ்சேன். கடைசியில நீ காணாம போய் அதை நான் மறந்துட்டப்பாரு. ஆமா, உன் ஃப்ரெண்ட் எங்க? யாரு? அத்தாமா, புச்சி பாபு சார். எந்த புஜ்ஜி பாபு? அதான் உன் கூட படிச்சவரு புச்சி பாபு சார். அவர் எங்க? அவர் வர சொல்லு, இங்கே பத்திரிக்கை கொடுத்துட்டு போயிடலாம். என்னம்மா முழிக்கிற? அவனை நான் பாபு பாபுன்னு செல்லமா தான் கூப்பிடுவேன். நீ திடீர்னு முழு பேரை சொன்னியா, அதான் நான் கொஞ்சம் குழம்பிட்டேன். அவன் இங்கதான் இருக்கானோ கிளம்பிட்டானோ, நான் எங்கன்னு போய் தேடுறது? சரி வா போலாம். நீ அவரை செல்லமா கூப்பிடுறதா இருக்கட்டும், முதல்ல அவரை இங்க கூப்பிடு. கல்யாண பத்திரிக்கை கையோட கொடுத்துட்டு போயிடலாமா? ரங்கா, அவரே நட்டுவக்காலி மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு அசைஞ்சுக்கிட்டு வராரு. கல்யாணத்துக்கு அவர் கட்டாயம் அழைச்சுதான் ஆகணுமா? சும்மா இருங்கப்பா, அம்மாவோட ஃப்ரெண்டு, கூப்பிடலனா எப்படி? நீ கூப்பிடுமா. அதை இப்ப நேர்லயே கொடுத்தாகணுமா? போன்ல அனுப்பிச்சு வச்சிடலாம் வா. ஐய, கூட படிச்சவர்னு சொல்லிருக்க, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ்னு வேற சொல்ற. அவருக்கு போய் போன்ல சொன்னா நல்லா இருக்குமா? நேர்ல கையில கொடுத்ததா மரியாதை இருக்கும். நீ முதல்ல அவர் வர சொல்லு. ஐயோ, இவ வேற பிடிவாதம் பிடிக்கிறாளே, என்ன பண்றது? இப்ப நீ கூப்பிடுறியா இல்ல நம்பரை கொடு, நான் கூப்பிடுறேன். சொல்லு. இரு நானே கூப்பிடுறேன். என்னம்மா? அட இரு, ரிங்கு போது இன்னும் எடுக்கலல்ல. எல்லாம் பக்காவா பண்ணியாச்சுமா, கவலையே வேண்டாம். நம்ம ரிசப்ஷனுக்கும் வேற ஏதாவது ஒரு நிமிஷம், நான் அதை வந்துடுறேன். என்ன பாட்டி, என்ன விஷயம்? புஜ்ஜி பாபு. என்ன பாட்டி? ரங்கநாயகி உனக்கு பத்திரிக்கை கொடுக்கணுமா, நேர்ல வர சொல்றாடா. எனக்கு எதுக்கு பத்திரிக்கை? நான் வீட்ல வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லுங்க. டேய், நான் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன்டா, அவ கேட்க மாட்டேங்கிறா. உனக்கு நேர்ல தான் கொடுக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறா. வந்து வாங்கிட்டு போயிடுறா. இப்ப நான் அப்பா அம்மா கூட இருக்கேனே, இப்ப போய் அந்த கெட்டப் எல்லாம் போட முடியாது பாட்டி. சரி, நீங்க போன் கொஞ்சம் அத்தை கிட்ட கொடுங்க. இந்தா, என் ஃப்ரெண்டு உங்ககிட்ட பேசணுமா. சொல்லுங்க சார். என்ன பண்ண? பாக்கணும்னு சொன்னியா? இத்தனை நாள் உங்களை பாக்கல, யாரு என்னன்னு தெரியாது. ஆனா இப்ப உங்களை பார்த்து பேசிட்டு கல்யாண பத்திரிக்கை கொடுக்காம போனா நல்லா இருக்காதுல்ல, அதான் உங்களை பார்த்து கொடுத்துடலான்னு. நல்லா இருக்குதே நியாயம். வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை கொடுங்க, அப்பதான் நான் கல்யாணத்துக்கு வருவேன். ஆமா ஆமா, அதுவும் கரெக்ட் தான். நான் நேர்ல உங்களை பார்த்துட்டோமே, இங்கே கொடுத்துடலான்னு நினைச்சேன். ஆனா வீட்டுக்கே வந்து கொடுத்துட்றேன். சரி, போன வச்சிருங்க. குழந்தை எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்க. பாய். பாய். வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை கொடுக்கணும்னு சொல்றாருமா, அப்பதான் வருவாராம். ரங்கா, அவர் இப்ப கல்யாணத்துக்கு வந்தா என்ன, வராட்ட என்ன? வாங்க, நேரமாச்சு புறப்படலாம். போறாங்க. காது வழியா போக வருது பாரு. யாருமே நம்ப